ஹலோ ஆல் த 50 ஷோவோட 12th டே 12வது நாள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வியாழக்கிழமை என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு சண்டை இருந்தது. ஸோ டாஸ்க்குன்னு பார்க்கும்போது 2 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இந்த சண்டையில் வந்து 2 பேரையும் வந்து அர்பாஸ் அண்டு சிவித் இவங்க 2 பேரையும் வந்து வீடை விட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க லயன். ஸோ இந்த மாதிரி ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபன் மொமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து வியாழக்கிழமை எபிசோடில் மெயினாக இருந்தது. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 50 ஷோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லோரும் கதை பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரஜித் கிட்ட வந்து இந்த உருஷி வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வயசாகுதுன்னு. அப்போ வந்து ரஜித் சொல்கிறாங்க, எனக்கு 30. அடப்பாவி, உனக்கு 30 வயசு தான் ஆகுதா? அப்போ என்னோடய பையன் வயசு தான் நீயும் இருப்ப. ஏன் வந்து உனக்கு இந்த அளவுக்கு வந்து கோவம் வருது? உனக்கு வந்து நிறைய ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரஜித் வந்து எல்லாமே பட்டுன்னு பேசுவாங்கல்ல, ஆனால் ரொம்ப 50 வயசு ஆன மாதிரி தான் வந்து பேசுகிறாரு. பட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு திடீர்னு வந்து 2 கெஸ்ட் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிக் பாஸில் ஆல்ரெடி இருந்த கண்டஸ்டன்ட் தான், எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். ஸோ இவங்க பேர் வந்து உருவி ஜாஃப்ரி அண்டு நியா சர்மா. ஸோ இந்த உருவி வந்து நிறைய ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்களுடைய இந்த டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ஒரு ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வருவாங்க. அவங்க எல்லா திங்ஸும் வச்சு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் கொடுத்தா கூட அந்த பேப்பரில் எப்படி வந்து அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஷூட்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உருவி அண்டு நியா சர்மா இவங்க 2 பேர் தான் வந்து கெஸ்ட்டு. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் டாஸ்க்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எல்லோரும் வந்து வெல்கம் பண்ணுறாங்க இவங்க 2 பேரையும். இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டே எபிசோட் கூட. ஸோ அதனால் அதுக்கு ரிலேட்டடான சில டாஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நியா சர்மா வந்த உடனே வந்து இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி வந்து பாசிட்டிவான திங்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்ன பாய், நீ வந்து வெளியும் நீ தான் உள்ளேயும் நீ தானா அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ நியா சர்மா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உன்னை பற்றி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது உருவே வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து உருவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஒரு கெஸ்ட்டு முன்னாடி எப்படி சொல்லலாம்? நீ என்ன தான் வந்து உன்னோட பர்சனல் ஜோஸ் இருந்தாலும் ஒருத்தவங்களை வந்து இப்படி பிடிக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும்போது அவர் வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் எழுந்து போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து கெஸ்ட்டை வந்து இன்சல்ட் பண்ணி விட்டுட்டாங்க. சரி, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் வந்து அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போது ரஜித்தை கூப்பிட்டு டிஷ்யூ பாக்ஸ் வந்து இந்த வீட்டில் 2 பேருக்கு கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுப்பேன்னு சொல்லும்போது ரஜித் சொல்கிறாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு சாகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து சாகத்து வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருப்பார், அதனால டிஷ்யூ பாக்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி இன்னொரு பையனுக்கு வேறு டிஷ்யூ பாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன ஃபன்னான விஷயங்கள் நடத்துது. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சு. யாருக்குன்னா அர்பாஸ் அண்டு சிவித். கெஸ்ட் நியா சர்மா வந்து என்ன பண்ணுறாங்க, 2 ஸ்டிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டிக் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறீங்க, இந்த வீட்டில் யாருக்கு வந்து இந்த ஸ்டிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒரு இன்டெரக்டான ஒரு கொஸ்டின் இது. இந்த வீட்டில் ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் இன்னொருத்தர் கிடையாது, அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்க, யாருக்கு இந்த ஸ்டிக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சித்தார்த்து தான் வந்து சூஸ் பண்ணாங்க. சித்தார்த்து வந்து யார் கொடுத்தாங்கன்னா சிவித் அண்ட் ஹமீத் இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து பிரின்ஸோட அண்டரில் தான் இருக்காங்க. பிரின்ஸ் கிட்ட தான் வந்து ஒரு அலையன்ஸ் வச்சுருக்காங்க. பிரின்ஸ் இல்லைன்னா இவங்களால தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்களா. இதை கேட்டு வந்து பிரின்ஸ் வந்து சித்தார்த்தை வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு சித்தார்த் சொல்கிறாங்க, ஓகே சாரி, அந்த ஸ்டிக் வந்து நான் மாற்றி கொடுத்துட்டேன், கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட இருந்து வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஏன்னா நீ தான் வந்து மெயின், ஏன்னா பாஸ் கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும், அவங்கெல்லாம் வந்து ஸ்டாஃபு, பாஸால் தான் வந்து ஸ்டாஃப் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே வந்து பிரின்ஸுக்கு கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சும்மா இருக்காங்க. இந்த சண்டை ஆக்சுவலி பிரின்ஸுக்கும் சித்தார்த்துக்கும் தான். ஆனால் நடுவில் வந்து அர்பாஸ் வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்னா சித்தார்த்துக்கு சப்போர்ட் பண்ணி அர்பாஸ் வர்ற, பிரின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சிவித் வர்ற, இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாச்சு. கடைசியில் இந்த சண்டை யாருக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா சிவித் வர்சஸ் அர்பாஸ். ஸோ அர்பாஸ் வந்து அரே சாலான்லாம் சொல்லிட்டு கெட்ட வார்த்தைலாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க பிரித்து விடுறதுக்காக. ஒரு வழியாக வந்து எல்லாரையும் பிரித்து விட்டாங்க. ஸ்ருதிகா, சாஹத், அதே மாதிரி கெஸ்ட்டாக வந்தவங்க கூட போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க.
ஸோ இந்த சண்டை முடிஞ்சிச்சா, லயன் வராரு. லயன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். என்னோட ஆடியன்ஸ்க்கு வயலன்ஸை காமிக்க நான் விரும்பலை. ஸோ இந்த ஷோ வந்து ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஷோ தான். அதனால இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அர்பாஸ் அண்டு சிவித், இவங்க 2 பேருக்கும் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கிறது, இனிமேல் இது மாதிரி பேச மாட்டேன், இது மாதிரி சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா 2 பேரும் வீடை விட்டு வெளியே போங்க. உடனடி ஆக்ஷன் தான் வந்து வேணும், சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் யோசிக்கிறாங்க. உடனே அர்பாஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறாங்க. சாரி, நான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவித்தும் வந்து சொல்கிறாங்க, சாரி நானும் இது மாதிரி பண்ண மாட்டேன், தெரியாமல் சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அடுத்து திருப்பியும் வந்து இந்த கெஸ்ட்டு வராங்க. இப்போ கார்டனில் வந்து எல்லோரும் உட்காடுறாங்க. லைன் சொல்கிறாங்க, இந்த ஒரு டாஸ்க் இப்போது லேடிஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி ஆல் லேடிஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து 5000 rupees வச்சு நான் தருவேன். இது வந்து மணி போட்டுக்கான மணி. ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ மெயில் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அது டான்ஸாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லா மெயில் கண்டஸ்டண்ட்டும். ஸோ யார்தெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற 5000 rupees கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை மணி டோட்டலாக வந்து சேருதோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபேன்ஸோட மணி போட்டுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து கேர்ள்ஸை வந்து பாய்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க கையில் இருக்கிற காசு வந்து இவங்க வாங்கணும் பாய்ஸ், அதுதாங்க டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிரின்ஸ் அவரோட லவ்வை சொல்கிறாரு. ஸோ பிரின்ஸ் ஆல்ரெடி வந்து யுவி அண்டு பிரின்ஸ் 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ரொமான்டிக்கான டான்ஸும் இருந்தது. ஸோ பிரின்ஸுக்கு வந்து 5000 கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்தது. திக்விஜய் வந்து நான் பாடி ஷோ பண்ணுறேன், என்னோடய ஆப்ஸ் யாருமே பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க கேர்ள்ஸில், அதனால் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திக்விஜய் ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ திக்விஜய்க்கு வந்து அது மாதிரி 5000 rupees ஒரு கேர்ள் வந்து கொடுத்தாங்க. அடுத்தது ப்ரப்போசல்ஸ் நிறைய நடந்ததுங்க, அதுதான் நான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அர்பாஸ் அண்டு நிக்கி தம்போலி இவங்க 2 பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் வேறு ரிலீஜன்னால என்னோடய வீட்டில் வந்து ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு நிக்கி சொல்கிறாங்க. ஸோ நிக்கி அண்டு அர்பாஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்து நடந்தது. ஸ்ருதிகா யாருக்கு கேஷ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்டன் கொடுத்தாங்க. மேக்ஸ்டன் வந்து அவர் வந்து ஏதோ ரேப் மாதிரி ஏதோ வந்து பாடினார். ஸோ ஸ்ருதிகா வந்து மேக்ஸ்டன் கொடுக்குறாங்க. கிருஷ்ணா வந்து சிவிக்த்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு டாஸ்கில் வந்து சில கேர்ள்ஸோட கேஷ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து கேஷ் வந்து கொடுக்கலலாம் வந்து இப்போது நாளைக்கு டேஞ்சர் ஜோனில், அதாவது இன்றைக்கி எபிசோடு நடக்கும் இல்லையா, அப்போ வந்து டேஞ்சர் ஜோனில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இன்றைக்கி நைட் எபிசோடில் மக்களே. ஸோ இந்த மாதிரி சில ஃபன் மொமெண்ட்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிச்சு Thursday எபிசோடில். இந்த 12வது நாள் எபிசோடு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ ஃபன் அண்ட் ஃபைட்டாக முடிஞ்சிச்சு.